ஒரு தாயை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் பல சிரமங்களை அவள் 3 கட்டங்களை தாண்டித்தான் பெற்றெடுக்கிறாள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்டார், நான் பெற்றோர்களில் மிகவும் மனிதர்களில் மிகவும் நன்றிக்கு கடமைப்பட்டவன், எனக்கு யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். அதை அடுத்து யார்? உன்னுடைய தாய் என்று 2வது அந்தஸ்தையும் தாய்க்கு கொடுத்தார்கள். அதை அடுத்து யார் என்று 3வது விடுத்தம் கேட்டபோது உனது தாய் என்று பதிலளித்தார்கள். 4வது தடவையாக அடுத்து யார் என்று கேட்டபோது உன் தந்தை என்று சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த 3 அந்தஸ்தையும் அல்லாஹ் தாய்க்கு கொடுத்திருக்கிறான் என்றால் 3 விதமான கடுமையான செத்து பிழைத்தல் என்று நாம் சொல்வோமே, அப்படியான சிரமங்களை தாண்டித்தான் ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். அதனால் அந்த 3 முதன்மைப்படுத்தலையும் இஸ்லாம் தாய்க்கு கொடுத்து 4வது தந்தைக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்வார்கள். வவஸைனல் இன்சான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நாம் மனிதனுக்கு வசியத்து செய்தோம் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு. ஏன்? ஹமலத்துஹு உம்முஹு, அவள் தன் வயிற்றிலே சுமந்தாள். ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமத்தல் என்பது சாதாரண அம்சம் அல்ல. அல் குர்ஆனே அதை கஷ்டம் என்று சொல்கிறது. அவள் விரும்பிய பிரகாரம் எதையும் உண்ண முடிவதில்லை, அவள் விரும்பிய பிரகாரம் செயற்பட முடிவதில்லை, விரும்பியவாறு உறங்கக்கூட முடியாத ஒரு சூழலுக்கு அந்த தாய் ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமக்கிற போது அவதி உறுகிறாள். வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று அல் குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அது இந்த குழந்தையை ஒரு தாய் பிரசவிப்பதைத்தான் சொல்கிறது. எனவே 2வது அந்த குழந்தையை அவள் பிரசவிக்கிறாள். இது 2வது அவள் அனுபவிக்கிற ஒரு கஷ்டம். அடுத்து 3வது வஃபிசாலுஹு ஆமைன், 2 வருடங்கள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். அப்போதும் கூட பல சிரமங்களை, அவள் விரும்பிய உணவை தின்ன முடியாது, அதனால் தன் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்கிற போது தவித்துக் கொள்கிறாள். இப்படி 3 விதமான கட்டங்களை தாண்டித்தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்பதால் தான் இந்த 3 கட்டங்களையும் 1வது 2வது 3வது உபகாரம் செய்வதற்கு கடமைப்பட்டவள் தாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று இதற்கு விளக்கம் அளிக்கிற போது அறிஞர்கள் சொல்லுவார்கள்.